அருணகிரிநாதரோட வாழ்க்கை சரித்திரம் எவ்வளோ சுவாரஸ்யமானதோ அந்த அளவுக்கு அவரோட பாடல்கள் அனைத்துமே சுவாரஸ்யமானது. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த வாரமும் மைத்ரி பஜித நிகழ்ச்சியில அருணகிரிநாதரை பத்தி பேச போறார் பிரபல கர்நாடக இசை கலைஞர் திரு நெய்வேலி சந்தானகோபாலன். நம்ம பாடும்போது மிருதங்கக்கார முகத்துல ஒரு மலர்ச்சி, ஒரு டியூப்லைட் மாதிரி வரும் அப்படின்னு. அப்போ அது எதனால? அதை வந்து மிருதங்கக்காரா கொஞ்சம் டியூப்லைட்டா இருந்தானாக்கா அவன் முகம் டியூப்லைட் ஆகாது. அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தாளத்தை பார்த்தா சந்தோஷப்படுறவாளா இருக்கணும், பயந்து ஓடுறவாளா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பாலாஜி சார் மாதிரி இருக்கவானாக்கா சரி ஒண்டி கொண்டி பார்க்கலான்னு வர். அப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுங்க. ஆமாம், எப்படி அந்த அந்த சந்தங்களும் அந்த தாளங்களும் எப்படி ஒரு லிங்க் பண்றேன்? ரொம்ப ரொம்ப இப்போ பாருங்க, 21 அக்ஷரத்துல காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன ஒரு அந்த விபாகம் பார்த்தேன்னா, காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடியாமல் வாழ பெறுவோரும் மாதுபகர் வாழ்வேய நான குருகாரும் மாறிலாத மகளே காதி மோதி பாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி வியாமல் வாழ பெறுவோரும் மாதுபகர் வாழ என குருகாரும் மாறிலாத மகள நூல் பூக்களை வாரே. இப்போ திருப்புகழில் 4வது லைனை பாடணும்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி 2-3 திருப்புகளில் மட்டும் பாடக்கூடாது. ஏன்னா சாபம் கொடுக்குறார். சும்மா இது பெருசா அது பெருசான்னு விவாதம் பண்ணுறவனும், காசு தேடிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருக்கிறவனும், பகவானே என்னை காப்பாத்துன்னு உருகாமல் இருக்கிறவனும் நரகத்துக்கு போவாங்கிறார். மாறிலாத மா காலன் ஊர் புக்கலைவாரே. அந்த லைனை மட்டும் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும்? சரி, அதில் பாருங்க, அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நாத ரூப மா நாதர், நாத ரூபமா உடையவன எனக்கு நாத தனுமதேசம் ஞாபகம் வரும். இட் இஸ் ஒர்த் இன்ட்ரெஸ்டிங் டு கம்பேர் அருணகிரிநாதர் வித் தீக்ஷிதர் வித் தியாகராஜா. பிரமாதமாக பண்ணலாம். தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி தானே, மகான்கள்லாம் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் சொல்கிற அழகு பல விதமாக. இப்போ நீங்கள் தாளம் போட்டப்போ, இது விஷுவல் மீடியம் இல்லையா, தாளம் போட்டப்போ கை ஏதோ இப்படி இப்படி போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு அங்க தாளத்தில் ஒரு அங்கம். இந்த அங்கதாளங்கள் நிறைய, அங்கதாளத்தில் பலவிதமான சரியைகள் கிரியை சரியைன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இது ஒன்று ஒரு சரியை. ஏன்னா இப்போ தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட த க த கீட்டன்னு போடுறோம், இல்லைன்னா த க த கீட்டன்னு போடலாம். இதுக்கு ஒரு அழகு இருக்கு ஓடும்போது அந்த அங்கம். இப்போ நீங்கள் சில தாளங்கள்லாம் போட்டு காமிச்சிங்க. அதே போல் இந்த 108 தாளத்துலேயும் வேறு வேறு அங்கங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது லகு, திருத்தம், அனுதிருத்தம் எல்லாரும் போடுறது தான். ஆனால் அதை தவிர இந்த குரு, புளுத்தம், காக்கபாதம் அதெல்லாம் கொஞ்சம் ரேரான அங்கங்கள் தான். நிறைய நம்ம சாதாரணமாக ஒரு கச்சேரி போனால் இந்த குருன்னு இப்படி போடுவா, புளுத்தம்னு இப்படி போடுவா, காக்கபாதம்னு இப்படி போடுவா. நம்பர் ஆஃப் அக்ஷங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பரவலான இந்த கச்சேரிகளில் இல்லை இந்த தாளங்கள்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. ஆனால் சில கச்சேரிகளில் பார்த்துருக்கேன். அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸோ அல்ல அதே போல தான் இருக்கும். அது போடும்போது கொஞ்சம் சில வித்வான்கள் வந்து திருப்புகழில் வந்து குரு, புளுத்தம், காக்கபாதம் எல்லாத்தையுமே எம்ப்ளாய் பண்ணி பாடுறதை நான் பார்த்துருக்கேன். இயலிசையில் ஊச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே. இந்த கடைசியில் இது எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒரு அசர்ட்டிவாக இருக்கு. அது வந்து அந்த பிளுத்தத்தோடைய 3வது காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஈச் 4 அக்ஷரம் கொடுத்தாதான் அது பிளுத்தம்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. 12 ஆயிடும், அப்படி ஆயிடும். இது ஒரு நீங்கள் வந்து இப்போ இந்த காம்படிஷன்லாம் டைம் கொடுக்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு செட் பண்ணி பாடிவிடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த மாடல் வச்சுன்னு எல்லாம் பண்ணிக்கலாம். சரி சரி. பெறவாய்மை பேச கரியுமே, பெறவாய்மை பேச கரியாமே, எதை மாதரோடு கூடி பிணிமேவ, எதை மாதரோடு கூடி பிணி
பேதை பாதரோடு கூடி பிணிமேவ அரவர மரத நூல் கற்றடினாய நரவர மரத நூல் கற்றடினாய அவிஜாவிய காமலி சற்றுருள் அவிஜாவிய காமலி சற்றுருள் சூர சூர சூராதி சூர கழிவாய சூர சூர சூராதி சூர கழிவாய சூர சூர சூராதி சூர கழிவாய தொகைய குமார கிராத கொடி கேள்வ தொகைய குமார கிராத கொடி கேள்வ திர தீர திராதி தீர திர தீர திராதி தீர பெரியோரே தீர தீர தீராதி தீர பெரியோரே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே ஆவிசவியாகாம நீ சற்றருள்வாயே அந்த மாதிரி ஒரு ராக மாளிகையில் எங்கள் குருநாதர் அமைச்சிருக்கார். ரொம்ப அருமையாக இருந்தது சார். இதை வெவ்வேறு தாளங்கள்லையும் பாடலாங்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்போ 2 கையில் தாளம் போட்டு பாடலாம். இந்த மாதிரி பலவிதமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய திருப்புகள். இதை குழந்தைகளுக்கு கீதமாகவும் சரளி வரிசையில் சாகித்யங்களை பொருத்தியும் பலவிதமாக திருப்புகழை எப்படி அம்மா உடம்புக்கு நல்லதை எப்படிலாம் ஊட்டுறாளோ சுவைப்பட, அதே மாதிரி இந்த திருப்புங்கிற ஒரு மருந்தை வித்வான்கள் வித்தியார்த்திகள் எல்லோரும் எங்கெங்கெல்லாம் அது பிரயோஜனப்படுத்தலாமோ படுத்திக்கணும். இப்போ சொன்னேளே இது சரளி வரிசை மூலமாகவும், ஏன்னா இப்போது யாராவது ஒரு குழந்தை ஒரு வித்வான்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கோன்னா எடுத்த உடனே ஒரு டூ இயர்ஸுக்கு ரொம்ப சரளி வரிசையும் ஜண்ட வரிசையும் அலங்காரம் மட்டும்தான் சொல்லித்தரேன். அப்போது அது சம்டைம்ஸ் அதோட சாகித்யோட பாடினா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த திருப்புகழ் இந்த சரளி வரிசை மாதிரியும் பாடலாமே அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. இப்போ மாயாமலகளோட சரளி வரிசை அரவண அருணத்தையே திருப்புகழில் பொருத்தலாம். இப்போ பாருங்க, இப்போ சிஷ்யர் ஸ்வரம் பாடுவா, நான் சாகித்யத்தில் பாடுவேன். சரிகம் சரிகம பதனி சானித பமகரி பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி இப்படி ஃபுல்லாக சொல்லலாம். அப்புறம் அலங்காரம் வச்சுங்களேன். இப்போ மோகன ராகத்தில் திஸ்ர நடையில் இல்லை திஸ்ர ஏகம் த த கி டன்னு இருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சரிக ரிகப்பா பாடுங்க. திஸ்ர ஏகத்தில் அலங்காரம் பாடுங்க மோகன ராகத்தில். சரி க ரி க ப க ப த ப த ச த ப த ப க ப க ரி க ரி திமிர உததிய நயன ரக ஜனன மதனில் விடுவய செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் மணுகதே. இப்படி சிம்பிளாக ஒரு டியூன் எந்த குழந்தையாலும் பாட முடியும், பண்ணிடும். இப்போ இதே வித்வான் திமிர உததி அனயன ரக ஜனன மதனில் விடுவயல் கொஞ்ச நாள் ஆனோன்னா அவளுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துடலாம். எவ்வளோ ஸ்கோப் பாருங்க அதுக்கு. குழந்தையும் பாடலாம், பண்டிதர்களும் பாடலாம், பாமரர்களும் பாடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லி கொடுத்தது வெரி ஹாப்பி. இதை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம்.
இப்போ நம்ம ஒரு அழகான திருப்புகழை கேட்டு ரசிக்க போறோம். இத பாட போறது கலைமாமணி டாக்டர் சுந்தரம் அவரோட டிசைபிள்ஸ். குலாவிய மலரணை கொதியாதே மறு குலாவிய மலரணை கொதியாதே மறு குலாவிய மலரணை கொதியாதே மறு குலாவிய மலரணை கொதியாதே தாய்தமர்வசையது மொழியாதே மறு குலாவிய மலரணை கொதியாதே வளர்ந்த தாய்தமர்வசையது மொழியாதே குலாவிய அயலவர் படியாதே குலாவிய அயலவர் படியாதே குலாவிய அயலவர் படியாதே குலாவிய அயலவர் படியாதே கடம மாலையை நீ வரவிட வேணும் கடப மாலையை நீ வரவிட வேணும் கடப மாலையை நீ வரவிட வேணும் தரு குலாவிய கொடியிடை மணவாள தரு குலாவிய மணவாள தரு குலாவிய கொடியிடை மணவாள தரு குலாவிய கொடியிடை மணவாள தரு குலாவிய கொடியிடை மணவாள சமதனே மணி மரகதவயில் வீராதரு குலாவிய கொடியிடை மணவாள சமதனே மணி மரகதவயில் வீரா காவடில் இகழ்தனி நுரைவானே பெருமாளே திரு கைவேல் வழி வழகிய பெருமாளே திரு கைவேல் வழி வழகிய பெருமாளே திரு கைவேல் வழி வழகிய பெருமாளே திரு கைவேல் வழி அழகிய பெருமாளே திரு வேல் வழி வழகிய பெருமாளே